அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறுபஞ்சம் மூலம் பாடல் 39. உடையிட்டார் புல்மேய்ந்தார் ஓடு நீர் புக்கார் படையிட்டார் பற்றேனும் இன்றி நடைவிட்டார் இவ்வகை ஐவரையும் என்றும் அணுகாரே செவ்வகை சேவகர் சென்று. இங்கே சேவகன் என்பது அரசனை குறிக்கக்கூடிய வார்த்தை. உடுக்க உடை இல்லாமல் துணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழையை ஒரு நல்ல அரசன் துன்புறுத்த மாட்டான். புல் மேய்ந்தார் என்றால் வறுமையின் காரணமாக உணவு ஏதுமின்றி புல்லை தின்னுகிற வறிய மனிதனை நல்ல அரசன் சென்று நோகடிக்க மாட்டான். ஓடு நீர் புக்கார் என்றால் குளிக்க போய் தவறி நீரிலே விழுந்தவன், அவன் காப்பாற்றப்பட வேண்டியவன், அவனுக்கு அரசன் தொல்லை கொடுக்க மாட்டான். படையிட்டார் என்றால் எதிர்த்து வர பகையை பார்த்து பயந்து போய் தன்னுடைய ஆயுதங்களை கீழே விட்டு சரணடைந்தவன், அவனையும் அரசன் தொல்லை கொடுக்க கூட்டாது, நல்ல அரசன் தொல்லை கொடுக்க மாட்டான். பற்றேனும் இன்றி நடைவிட்டார் என்றால் ஒரு குச்சியை பிடித்துக் கொண்டு நடப்பவன் அல்லது யாருடைய துணை இருந்தால்தான் நடக்கவே முடியும் என்று இருக்கக்கூடிய முதியவன் அல்லது நோயாளி ஆகியவனையும் அரசன் சென்று நோகடிக்க கூடாது, நல்ல அரசன் அதை செய்ய மாட்டான் என்று சொல்லுவது. இந்த ஐவரை, உடையில்லாத வறுமையில் இருப்பவன், சாப்பிட இல்லாதவன், நீரிலே அடித்து செல்லப்படக்கூடியவன், நடை யாருடைய துணையும் இல்லாமல் நடக்க முடியாதவன் என்ற இவர்களையெல்லாம் அரசனானவன் துன்பம் செய்ய மாட்டான். அவன் நல்ல அரசனாய் இருந்தால், நல்ல அரசுக்கு இயல்பு இவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். உடையிட்டார் புல்மேய்ந்தார் ஓடு நீர் புக்கார் படையிட்டார் பற்றேனும் இன்றி நடைவிட்டார் இவ்வகை ஐவரையும் என்றும் அணுகாரே செவ்வகை சேவகர் சென்று. நன்றி, வணக்கம்.